நான் அல்சர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் பலர் நான் பார்த்திருக்கேன். அதாவது நம்ம கன்சல்டேஷன் ரூமுக்கு வந்து நம்ம கூட முன்னால உட்காரும் போது, டாக்டர் நான் அல்சர் பேஷண்ட் டாக்டர், எனக்கு 20 வருஷமா அல்சர் இருக்குன்ற வார்த்தை ரொம்ப ரொட்டீனா காதுல விழக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ நம்ம கேட்போம், சார் எப்படி உங்களுக்கு அல்சர்னு டயக்னோஸ் ஆச்சுன்னு வந்து, இல்ல அந்த டாக்டர் சொன்னாங்க எனக்கு அல்சர் இருந்துச்சுன்னு. ஸோ அவங்க லைஃப்லயே எண்டோஸ்கோபி பண்ணதில்ல. அவங்களுக்கு அல்சர் இருந்துச்சுன்றது எப்பவுமே நிரூபமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அப்போ அவங்களுக்கு அல்சர் இருக்குன்னு சொல்றது வந்து அவங்களுடைய சிம்டம்ஸ் வச்சு, நான் ஏற்கனவே சொன்னது போது நெஞ்சு எரிச்சல் இருக்குது, அதனால எனக்கு அல்சர்ன்னு நினைச்சிட்டேன், எனக்கு வயிறு உப்பிசம் இருக்குது, எனக்கு வந்து வலி அப்பப்போ வருது. அது வந்து தவறான கருத்து. அல்சர்ன்றது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு புண்ணு. அந்த புண்ணுன்றதை டயக்னோஸ் பண்றதுக்கு நம்ம பார்த்தால்தான் தெரியும். பார்க்கணும்னா எண்டோஸ்கோபி பண்ணினால் மட்டும்தான் தெரியும். அப்படி எண்டோஸ்கோப் பண்ணி அல்சர்ன்றது ஊர்ஜிதமாகும் பட்சத்துல அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அந்த புண்ணு காணாமல் போய்விடும். எனக்கு ஒரு அல்சர் வந்துடுச்சுன்னா நான் லைஃப் லாங் அல்சர் பேஷண்ட் நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து.